லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த ஜெயில இருந்து சீக்கிரமா நான் உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் சஞ்சீவ். நம்பிக்கையா இரு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி அபி. இந்தா பாத்துக்கோ சஞ்சீவ். நான் வரேன். என்ன ஸ்ரீஜா, அபி 3வது நாளும் தீபத்தை ஏத்திட்டா? சஞ்சீவ் கூட இல்லனா அபிய தீபம் ஏத்த விடாம தடுத்துலாம் நினைச்சோம். கடைசியில அதுவும் பொய்யின் ஆயிடுச்சே. சஞ்சீவ் வேற ஜாமீன்ல வெளியில வந்துருவான். அவன் வந்துட்டானா அபி ஈஸியா பேலன்ஸ் இருக்கிற 3 நாளும் தீபத்தை ஏத்திடுவா. அதுக்கப்புறம் அபி சாவான்னு நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அம்மா பயப்படாத, சஞ்சீவ் கண்டிப்பா ஜாமீன்ல வெளியே வர மாட்டான். லைஃப் லாங் அவன் ஜெயிலே தான் இருக்கணும். அபியும் தீபம் ஏத்தாம சாக போறது உறுதி. சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியில வர மாட்டானா? என்ன பண்ண போற ஸ்ரீஜா? ஹலோ, என்ன மேடம்? நான் சொல்றத நீ பண்ணணும் ரேகா. சொல்லுங்க, என்ன மேடம் பண்ணணும்? நீ சூசைட் பண்ணிக்கணும். சூசைட் பண்ணவா? என்ன மேடம் சொல்றீங்க? சூசைட்னு சொன்னதும் பயப்படாத. நீ சூசைட் பண்ற மாதிரி நடின்னு சொல்ற. நடிக்கணுமா மேடம்? ஏன் மேடம் நடிக்கணும்? சஞ்சீவுக்கு நாளைக்கு கோர்ட்ல ஜாமீன் கொடுக்க போறாங்க. இந்த டைம்ல நீ சூசைட் பண்ற மாதிரி நடிச்சா கண்டிப்பா சஞ்சீவுக்கு கிடைக்க வேண்டிய ஜாமீன் கிடைக்காம போகும். சஞ்சீவ் திரும்ப ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். ரேகா, நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் ட்ரை பண்ணு. அதுதான் ரொம்ப ரியலா இருக்கும். எல்லாரும் நம்புவாங்க. ஓகே மேடம். உன்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், மெடிக்கல்ல போய் வாங்கணும். ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இப்ப என்ன மேடம் பண்றது? நீ ஒன்னு செய், உன் ரூம்லே இரு. நான் ஒரு ஆள் கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட்டை வாங்கி கொடுத்து விடுறேன். ஓகே மேடம். அப்புறம் நாம பேசினபடி உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியில வராம தடுக்கிறதுக்கு நீ போட்ட சூசைட் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி. ரேகா சூசைட் பண்ற மாதிரி நடிச்சா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுமா. ஆனா ரேகா உண்மையாவே சூசைட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ரேகா சூசைட் பண்ணிக்க போறாளா? என்னடி சொல்ற? நான் ரேகாவுக்கு கொடுக்க போற டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல, பாய்சன் டேப்லெட். பாய்சன் டேப்லெட் போட்டா செத்துதானே ஆகணும். அப்போ ரேகா தான் சாக போற விஷயமே தெரியாம நீ சொன்னதை செஞ்சு சாக போறாளா? ஆமாமா, ரேகா செத்தாதான் சஞ்சீவ் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நாளைக்கு கோர்ட்ல சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்க போற நேரத்துல ரேகா சஞ்சீவால தான் மானபங்கம் பட்டு டிப்ரெஷன் ஆகி பாய்சன் சாப்பிட்டுட்டா. அதனாலதான் செத்தான்னு நியூஸ் வந்தா எப்படி இருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. ஜாமீன் கிடைக்க வேண்டிய சஞ்சீவ்க்கு கோர்ட்டு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கொடுத்துரும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் லைஃப் லாங் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அபியையும் நம்ம ஈஸியா கொன்னுடலாம். ஆனா சாக போற ரேகாவுக்கு எதுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்ன? குடுக்காம விட்டுருக்கலாம்ல. மா, நாம சொல்றத நம்பி சாக போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதுக்குதான். சூப்பர் ஸ்ரீஜா. அபி, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியே வரணுமா? அது நீ சாகுற வரைக்கும் நடக்காதுரி. நடக்கவும் விட மாட்டேன். நான் டேப்லெட் வாங்கிட்டேன்னு ஸ்ரீஜா மேடம் கிட்ட சொல்லிடுங்க. சரி மேடம். சஞ்சீவ் கதை இன்னியோட முடிய போகுது.
ஏய் சுபா, நான் நினைச்சது நடக்க போகுதுடி. என்னடி இது? டேப்லெட். சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்றதே இந்த டேப்லெட் தான். சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்ண போறியா? எப்படிடி? சுபா சொல்லுமா. அபி மேடம், ஒரு முக்கியமான விஷயம். காலையில இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் 2 எடுத்து என் வாயில போட்டுக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை ஏமாத்தி கெடுக்க பார்த்த சஞ்சீவ் நாளைக்கு ஜாமீன்ல வெளியே வரான், எனக்கு நீதி கிடைக்கல, அப்படி இப்படின்னு டிராமா பண்ணி சொல்லிட போறேன். போலீஸ் வந்து லேசா மயக்கத்துல இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் காப்பாத்திடும். சஞ்சீவ் சாருக்கு ஜாமீன் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ரேகா ஸ்ரீஜா சொல்லி ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்க பார்த்தா மேம். நான் உனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வந்ததும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உன் பிளானை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி அவ ஸ்லீப்பிங் பில்ஸ சாப்பிட போறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் மேம். ஸ்ரீஜா இந்த அளவுக்கு பண்றானா அவ திருந்தவே போறதில்ல. சுபா சொல்லுங்க மேடம். நான் சொல்ற மாதிரி செய் சுபா. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி சுபா, நான் வச்சிடுறேன். தெம்பா பிரியாணி சாப்பிட்டுட்டு டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த சுபா வேற இன்னும் காணோம். ஏய், என்னடி இவ்ளோ நேரம் ஆக்கிட்ட? சரி சீக்கிரம் பிரியாணியை கொடு, சூடாறதுக்குள்ள சாப்பிடலாம். இரு சூடெல்லாம் ஒண்ணு ஆறாது. நீ போய் கையை கழுவிட்டு வா, அப்புறம் சாப்பிடலாம். அப்படியா சொல்ற? ஆமா. சுபா, ஏய், டேப்லெட் என்னடி பாத்துட்டு இருக்க? அத அங்கேயே வை, நான் சாப்பிட்டு வந்து போட்டுக்கிறேன். சரி சீக்கிரம் வா, சாப்பிடலாம். என்னடி பாத்துட்டே இருக்க? பிரியாணி எடுறி. நான் கையெல்லாம் கழுவிட்டேன்டி, எடு. பிரியாணி ஸ்மெல் செமையா இருக்குடி. மட்டன் பிரியாணி சூப்பர். அபி, சொல்லுங்க சந்தோஷ். இப்பதான் வக்கீல் சொன்னாரு, இன்னைக்கு நைட்டே சஞ்சீவோட கேஸ ஜட்ஜ் அவங்க வீட்லயே விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்களாம். சந்தோஷ், ஏன் இவ்ளோ அவசரம்? நாளைக்கு தானே ஹியரிங் இருந்துச்சு. சஞ்சீவோட விஷயம் சோஷியல் மீடியா டிவில எல்லாம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சுல, அதான் இந்த கேஸ சீக்கிரம் முடிச்சாகணும்னு கோர்ட்டுக்கு பிரஷர் வந்திருக்கு. ஓ, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஸ்ரீஜா ரேகாவை ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட சொல்லிருக்காளா? என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற வீடியோவை இங்க நம்ம வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பார்க்க முடியும்ல? முடியும் அபி. அந்த வீடியோவெல்லாம் நான் இப்ப பார்க்கணும் சந்தோஷ். பார்க்கலாம், ஆனா என்ன சொல்ல வரீங்க சந்தோஷ்? ஒண்ணுல. சரி, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி
சஞ்சீவ் கம்பெனில சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம பார்க்கலாம். ம் சரி. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சந்தியா ஸ்பீக்கிங். மேடம் நான் ரேகா பேசுறேன் மேடம். சொல்லுமா. அந்த சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியே வர போறாராமே. அவரு வெளியில வந்தா கண்டிப்பா என்ன ஏதாவது பண்ணிடுவாரு. எனக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. அவர்கிட்ட நான் மாட்டி அசிங்கப்பட்டு சாகிறத விட நானே சூசைட் பண்ணிக்க போறேன் மேடம். ஐயோ ரேகா, அப்படி எதுவும் பண்ணிக்காத. அந்த சஞ்சீவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு, சூசைட் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். அட போங்க மேடம், என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்குலாம் நியாயம் கிடைக்காது. இப்ப நான் சாக போறேங்கிறது கூட கவலையா இல்ல. அந்த சஞ்சீவ் வெளியே வந்தா என்ன மாதிரி இன்னும் எத்தனை அப்பாவி பொண்ணுங்க பாதிக்கப்படுவாங்களோ அதை தடுக்கதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் செத்து அவங்கள காப்பாத்தினதா இருக்கட்டும். ஏய் ரேகா, சொன்னா கேளு, நான் உடனே இங்க புறப்பட்டு வரேன். நீ எந்த தப்பான முடிவை எடுத்துறாத. என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் போனை வைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் மேடம், அந்த ரேகா பொண்ணு சூசைட் பண்ணிக்க போறாளாம். வாங்க உடனே போலாம். எப்படி நான் போட்ட போடுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல அலறி அடிச்சுக்கிட்டு இங்க வரும். நீ வெளியே நின்னு போலீஸ் வந்ததும் என் போனுக்கு ஒரு ரிங் கொடு. நான் போய் தூக்கு மாத்திரையை போட்டுக்கிறேன். சரிடி. ரேகா உனக்கு இருக்குடி. சஞ்சீவ், உன் சாப்டர் இதோட க்ளோஸ். ஹலோ, சொல்றி. ரேகா, போலீஸ் நம்ம தெருவுல வந்துருச்சுடி. நம்ம ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டாங்க. சீக்கிரம் மாத்திரையை போட்டுக்கோ. அப்படியா? சரி 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 சரி, ஓகே. ரேகா எங்கம்மா? மேடம் உள்ள வந்து பாருங்க மேடம். அவ நான் சொல்ல சொல்ல கேட்காம தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கா மேடம். ரேகா, ரேகா சொன்னா கேளு, கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். ரேகா, ரேகா, ரேகா சொன்னா கேளு, கதவை தர. மேடம், நான் ஆல்ரெடி செத்துட்டு இருக்கேன். என்னோட டையிங் டிக்ளரேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சாவுக்கு காரணம் அந்த சஞ்சீவ் தான். எனக்கு தலையெல்லாம் சுத்துது, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. ஐயோ ரேகா, என்னடி இப்படி சொல்ற? சொல்ல சொல்ல கேட்காம மாத்திரையை முழுங்கிட்டியேடி. கதவை தொறடி. நான் செத்து போறேன், ஆனா அந்த சஞ்சீவ் மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. ரேகா சொன்னா கேளு. மேடம், இவ செத்துட்டானா நம்ம ஸ்பாட்ல இருந்தே காப்பாத்தலன்னு பெரிய பிரச்சனை வந்துரும் மேடம். உடனே டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம் மேடம். ரேகா, மா நீ இப்படி வா. கான்ஸ்டபிள் நீங்க உடைங்க. ரேகா, ரேகா, ரேகா சொன்ன கேளு. எந்திரிமா, இங்க பாரு. எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரிமா. கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். இல்ல மேடம், வேண்டாம் மேடம். நான் சாகிறதுக்குள்ள என்ன ஜட்ஜ் வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் வாக்குமூலத்தை கொடுக்கணும். மேடம், போற வழியில ஊறி போயிடுச்சுனா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் மேடம். பேசாம ஜட்ஜ் வீட்டுக்கு போயிடலாம் மேடம். சரி, உடனே இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. நான் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணணும். ஓகே மேடம். புடிங்க. பாத்து பாத்து பாத்து. ஹலோ, உடனே ரேகாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. என் பொண்ணு டாக்டர் தான், வீட்ல கிளினிக் வச்சிருக்கா, அவ பாத்துக்குவா. ஓகே மேடம். ஜட்ஜி மேடம் பொண்ணு டாக்டர் தானா, வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. வா. ஆஹா, ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி நல்லா நடிச்சு ஜட்ஜை ஏமாத்திட வேண்டியதுதான். சந்தோஷ், ப்ளே பண்ணுங்க. சஞ்சீவை எப்போ ஜட்ஜ் கூட்டிட்டு போனாங்க?
வீடியோவை திரும்ப ப்ளே பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சந்தோஷ், அங்க பாருங்களேன். என்ன இது? சந்தோஷ், இப்பவே கிளம்புங்க. நம்ம ஜட்ஜ் வீட்டுக்கு போலாம். சரி அபி, வா போலாம். உங்களால பாதிக்கப்பட்ட இந்த ரேகா நீங்க ஜாமீன் கேட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, IPC 306 தற்கொலைக்கு தூண்டதா நானே கேஸ் ஃபைல் பண்ணி 10 வருஷம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவேன். என்னம்மா நீ இப்படி பண்ணிருக்க? எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. என் பொண்ணு டாக்டர் தான், அவ எப்படி உன்னை காப்பாத்திடுவா. எனக்கு என் உயிர் முக்கியம் இல்ல. என்ன மாதிரி எந்த பொண்ணு பாதிக்க கூடாதுன்னா அந்த அந்த சஞ்சீவுக்கு பெயில் கொடுக்க கூடாது. இதையே என் மரண வாக்கு மூலமா எழுதிக்கோங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு நீங்க எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருந்தா அவ சாகுற அளவுக்கு போவா. இனி இந்த கேஸ்ல எந்த விசாரணையும் கிடையாது, நேரா ஜட்ஜ்மெண்ட் தான். இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சார். இனி அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் சஞ்சீவோட வைஃப். இங்க பாருங்கம்மா, அழுது புலம்பி சிம்பத்தியில இவருக்கு பெயில் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. இந்த கேஸை ப்ரூவ் பண்றதுக்கு சூசைட் வரைக்கும் போயிருக்கா. அம்மா, அந்த பொண்ணு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, கான்ஷியஸ் வந்துடுச்சா? இல்லம்மா, அந்த பொண்ணு ஏன் டாக்டர் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்திருக்கா. சோ நீங்க என்ன சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பொறுமா, குற்றவாளியாவே இருந்தாலும் அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல அனுமதிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மேடம், இந்த CCTV ஃபுட்டேஜை பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சஞ்சீவ் குற்றவாளி இல்ல, அந்த ரேகா பிளான் பண்ணி சஞ்சீவை சிக்க வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ரேகாவோட காலை பாருங்க மேடம். இப்படி பண்ண அந்த பொண்ணு எதுக்கு சூசைட் வரைக்கும் போகணும்? அம்மா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவ சூசைட் அட்டம் பண்ணவே இல்லை. என்ன சொல்ற சாரு? அம்மா, அவ சாப்பிட்டது ஸ்லீப்பிங் பில்ஸே இல்லம்மா, விட்டமின் டேப்லெட். சும்மா மயக்கம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றா. நீ போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வா. மேடம், இந்த ரேகா ஸ்ரீஜா கொடுத்த பணத்துக்காக சஞ்சீவ் மேல இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி சஞ்சீவை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சூசைட் டிராமாவை பண்ண இவ்வளவு ஸ்ரீஜாவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்நேரம் ரேகா உண்மையாவே செத்திருப்பா. அவ டிராமாவுக்காக முழுங்கறதா இருந்தது ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல. அந்த டேப்லெட் சாப்பிட்டா 5 மினிட்ஸ்ல உயிர் போயிடும், காப்பாத்தவே முடியாது. அந்த மாத்திரையை தான் ஸ்ரீஜா ரேகா கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ்னு கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கா. இவங்க இப்படி டிராமா பண்ண பிளான் பண்ணதே எனக்கு சுபா மூலமா தான் தெரிய வந்துச்சு. நான் தான் அந்த டேப்லெட்டை மாத்தி விட்டமின் டேப்லெட்டை வைன்னு சுபா கிட்ட சொன்னேன். வாங்கின காசுக்கு ரேகா பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்கா.
இங்க பாருங்க மேடம், இது ரேகாவோட அக்கவுண்ட்டுக்கு ஸ்ரீஜா பணம் போட்டதுக்கான ஸ்டேட்மெண்ட். பிரில்லியன்ட் அபி. யமன் கிட்ட போராடி தன் கணவனை காப்பாத்தின சாவித்ரின்னு ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். பட் யூ ப்ரூவ்ட் இட். சஞ்சீவ், இப்படி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்.